மக்களே, வார்ம் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேயோடைய ஃபன் அண்ட் ஹெக்டிக் வெட்னஸ்டே அப்படி சொல்லலாம். ஸோ அது எப்படி இந்த டே போச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மா கிட்டே வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா, ஒரே கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சரி ஓகே கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே போய் வாங்கிட்டு வா செய்யலாம் அப்படின்னாங்க. நானும் ஆசையாக போய் பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் டயர்டாக நீ செய்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. வேணாம்மா அப்படின்னு. ஓகேவா 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபன்னாக செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், நான் யூடியூப் கிளிப்பிங்ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேங்க. அதுக்குள்ளே நானும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு உண்டான ப்ரிப்பரேஷனுடைய ஆனியன், டொமேட்டோஸ், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த புதினா, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனுக்கும் நான் முடிச்சு கொடுத்துட்டேன். அம்மாவுக்கு பிரியாணியாக இருக்கட்டும், அந்த சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கள் அம்மா வந்து அதுக்குள்ளே எங்கள் சித்தி யாரை கால் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அந்த ஃபோன் கால் அவங்க பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு. ஓகே, நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அன்னிமேனாக இருக்கும், கொஞ்சம் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாவுடைய கொஞ்சம் இது டென்ஷனுடைய இதுவால் அதை வந்து அப்பப்போ அவங்க தெரியாமல் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் ஃபன்னாக பேசிக்கிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நடுநடுவில் வீடியோ கிளிப்பிங்ஸ் வேறு இல்லை. அம்மா வந்து தெரியாமல் போட்டாங்களா. அப்புறம் எங்கள் அம்மா நீயே பண்ணிக்கோடி சொல்லிட்டு போயிட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே செய்யலாம் நம்மளாலே முடியும் சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஆகிய கமலி மேடம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிரியாணியும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த பிரியாணி செய்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நான் வந்து ஒரு 4-5 டிஷ் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேனாக்கா ஒன்றா பண்ண மாட்டேன். எப்பயுமே ஏன்னா எங்களுக்கு வந்து 4 பர்னர் இல்லைங்களா. ஸோ 4 அடுப்புலையுமே ஒன்றா செய்ய அந்த மாதிரி பண்ணினா சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், டைமும் நம்மளுக்கு கம்மியாகும், கேஸும் வந்து இதுவாகும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து டக்குன்னு முடிச்சா சொல்லிட்டு இந்த பக்கம் பிரியாணி, இந்த பக்கம் கிரேவி வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து தக்காளி போட்டு எல்லாம் போட்டேன். என்னடா தயிர் வேணும், அந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் வேணும், அந்த கிரேவிக்கு நான் மசாலா கொஞ்சம் போடுவேன். நான் வீட்டில் செஞ்சாலுமே நான் கொஞ்சம் போடுவேன், எனக்கு அதை பிடிக்கும்ட்டு மசாலா பார்த்தா வாங்க மறந்துட்டேன். ஏற்கனவே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது, ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா வீடியோ கிளிப்பிங்ஸ் வேறு இல்லையா, என்னடா இது அப்படின்னு நம்ம இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே வந்து வெங்காயம் தக்காளி வந்து குக்கில் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இந்த கேப்பில் வந்து போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடன் கீழே கடைக்கு போயிட்டு அந்த மசாலாஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரிசி தண்ணி போடுவோம் பார்த்தீங்களா சிக்கன், அது மட்டும் அம்மா எழுந்து வந்தாங்க, அதையும் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கிரேவிக்கு உண்டான இதுவெல்லாம் சைடில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நடுவில் வந்து ஃப்ரெண்டு வந்து இதெல்லாம் கான் காலில் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே பக்கம் கான் கால் பேசிக்கிட்டு இந்த பக்கம் குக் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. நாங்களாம் டெய்லி கால் பேசாமலாம் இருக்கவே மாட்டோம், எங்களால் அது இருக்கவே முடியாது. ஸோ என்ன வேலையாக இருந்தாலும் சரி அந்த கான் கால் அப்படியே ஏர்பாட்ஸை போட்டோமா அப்படியே பேசிகிட்டே வேலை செஞ்சோமா, அப்போ தான் எங்களுக்கு அந்த நாள் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா பேசிக்கிட்டு இந்த பக்கம் குக்கிங்கும் போயிட்டு இருந்துச்சு ஃபன்னாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவிக்கு மசாலா நல்லா குக் ஆனதுமே சிக்கனை போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் கேட்கல என்னடா கடாயில் செய்கிறீங்க அப்படின்ட்டு. கடாயில் செய்கிறதும் டேஸ்ட் நல்லா வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு குக்கர் தாங்க, இன்னொரு 2-3 குக்கர் இருக்குது. அது வந்து ரிப்பேர் பண்ண நானும் தோன்றதால ஒரு குக்கரை அது பிரியாணி போடுறதால சரி ஓகே இதில் செய்யலான்னு சொல்லிவிட்டு. பட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா நான் வேக வைப்பேன், வேகாமலாம் இருக்காது, நல்லாவே குக்குடாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவும் அரிசி போட்டு அதை தம் போட்டாங்க. அதுவும் பிரியாணி ஒரு பக்கம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு.
அதுவரை பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வேணும் பார்த்தீங்களா, நான் அதுக்காக ஆனியனை கட் பண்ணிட்டு அதுக்கு கேர்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்து வச்சுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து அந்த மிளகுத்தூள் கொத்தமல்லி போட்டு அது போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, கொஞ்சம் கிரேவியாக கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும்னு சொல்லிட்டு நான் மூடி வச்சுட்டேன். என்னடா பிரியாணி செய்கிறங்களே எக்கு காணுமே பார்த்து கேட்பீங்க. மார்னிங் நாங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம், முட்டை தோசை சாப்பிட்டோம். ஸோ அதனால் மதியானுக்கும் எதுக்கு தோசை, அதில் முட்டை பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஹெட்டிக்காக இருந்ததுங்க. அது பேச்சே மாறுது. ஸோ எதுக்குடா மறுபடியும் எக் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் அண்ட் ஆனியன் ரைத்தா, சிம்பிள் லன்ச் மெனு தான் இன்றைக்கி போச்சு. நல்லா ஃபன்னாக சண்டை போட்டுக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் டைனிங் பண்ணிட்டோம். நல்லா எங்கள் அம்மாவும் நானும் சர்வ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சாப்பிட்டு இப்படி தான் என்னுடைய வெட்னஸ்டே வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்லாக போச்சு. இதோடைய ரெசிபி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு our channel. See you on next video guys. Take care. Much love. Bye.